இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத் பே அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து இஎம்ஐ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு நியூ கிரெடிட் கார்டை லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து பாரத் பே அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் ட்ரை பண்ண எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு. ஸோ இதுல வந்து அப்ளை பண்ற ப்ராசஸ் வந்து பெருசுலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு அப்ரூவலா இல்ல ரிஜெக்டடா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். உங்களுக்கு இன்கேஸ் எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா நீங்க வீடியோ கேவிசி வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு சூப்பரான பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. மற்ற கிரெடிட் கார்டுலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50 நாள் வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து இருக்கும். பட் இதில் அதிகபட்சமாக வந்து 60 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்செக்யூர் கிரெடிட் கார்டு தான். லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டும் கூட ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் உள்ள முக்கியமான ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு அமௌண்டா இருந்தாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐயா கன்வெர்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐயா கன்வெர்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்கல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அதே மாதிரி ஃபார்க்ளோசிங் ஃபீயும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா அந்த 5000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு 3 இஎம்ஐயா வந்து ஸ்பிளிட்டட் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்பிளிட்டட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐயா கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை பே பண்ணனாலும் பண்ணலாம், இல்ல மொத்தமா பே பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆட்டோமேட்டிக் இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மந்த்ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் இதுல பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா per மந்த்துக்கு வந்து 2% மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது மூலமா நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேப்மே கிடையாது. அன்லிமிட்டடா நீங்க வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க ரீடீம் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் பாயிண்டோட வேல்யூ 4 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுல ஒர்த்தபிளான பெனிஃபிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குவார்டர் இயருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் விசிட் வந்து அவைலபிளா இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்து 2 லான்ச் விசிட் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிற இந்த பேங்க் தான் வந்து இந்த ஒரு கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாரத் பே அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இஎம்ஐ கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இது வந்து ஷோ ஆகலை அப்படின்னா இந்த லோன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு இந்த கார்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் வந்து அப் டு 3 lakh வரைக்கும் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா பெனிஃபிட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்துட்டு கண்டினியூ கேட்கும். ஜஸ்ட் இதில் வந்து கண்டினியூ மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கன்சர்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு நாட் எலிஜிபிள் வெயிட்டிங் ஃபார் அனதர் 90 days அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கும். ரீட்ரை ஆஃப்டர் 90 days அப்படின்னு காமிக்குதுல. இந்த மாதிரி காமிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 90 நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை யாருக்காவது இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சா என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்க. இது ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டு. எந்த ஒரு டார்கெட்டுமே வந்து கிடையாது. ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.